பொங்கலுக்கு கரூர் போகிறோம். ஸோ எப்படி இருந்தாலும் 1 வீக் ஆகும் வரதுக்கு. அதனால் இப்போவே பிளான்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நிறைய வாட்டர்ஸ் இப்போ இருந்தே ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு மண்ணெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், லீவ்ஸ்லையுமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டால் கொஞ்சம் லீவ்ஸுமே கொஞ்சம் வாடாமல் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே கொஞ்சம் பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி அந்த 1 வீக் வாட்டர் இல்லாமல் தான் இருக்க போகுது. அதனால் நான் முன்னாடி இருந்தே கொஞ்சம் அதை சேவ் பண்ணி வச்சா தான் வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செகப்பரிசி புட்டு செஞ்சிருந்தேன். மார்னிங்கே கொஞ்சம் ஹெல்த்தியாக ஏதாச்சும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அண்ட் ஈஸியாகவும் இருக்கணும்னா புட்டு எனக்கு ரொம்பவே ஈஸி. அதனால் அது செஞ்சிருந்தேன். நிறைய ஸ்டோரில் வந்துட்டு செகப்பரிசி புட்டு மாவே கிடைக்குது. இல்லைன்னா நீங்கள் இந்துராவோட பிராண்ட் கூட ட்ரை பண்ணலாம். நான் இதான் யூஸ் பண்ணுறேன், நல்லா ஃபஸ்ட்டு புட்டு மாவில் கொஞ்சமாக சால்ட் போட்டு ஹாட் வாட்டர் போட்டு நல்லா உதிரியாக அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. அதே டைமில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு இட்லி குக்கரை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் புட்டு மேக்கர்லையும் செய்யலாம், இல்லைனா இட்லி குக்கர்லையும் செஞ்சிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக் பண்ண விட்டுட்டு நம்ம அதை எடுத்து கொஞ்சம் நல்லா உதிரி ஆக்கிட்டு நீங்கள் கீ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு ஃப்ளேவருக்காக தேங்காவும் ஆட் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு பல்ஸ் மோடில் ஆட் பண்ணால் நமக்கு துருவன தேங்காய் மாதிரி கிடைக்கும். அது வந்துட்டு நீங்கள் அப்படி ஆட் பண்ணி ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும்.